எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நம்பெருமாள் பேர். அழகிய மணவாளன் அது உற்சவர் பேர். நம்பெருமாள்னு ஒரு பேர் வந்திருக்கு. அவருக்கு ஒரு பேர் நம்பெருமாள் உண்டு. இந்த நம்பெருமாள்ன்ற பேர் எப்படி வந்ததுன்றதை பார்ப்போம். இதுக்கு முதல்ல நம்ம சில முன் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது புரியும் என்னன்னு. 12ஆம் நூற்றாண்டில் மாலிகாப்பூர்னு ஒரு முஸ்லீம் படையெடுத்தான். அவன் படையெடுத்து எல்லா இந்து கோயில்களையும் உடைச்சி நாசம் பண்ணி உள்ள இருந்த விக்கிரகங்கள் பயங்கரமான செல்வம், ஒரு பேர்பட்ட செல்வங்களை எல்லாம், கோடி கோடியான செல்வங்களை எல்லாம் வாரி பெரிய பெரிய மூட்டையில கட்டி குதிரையில வச்சு எடுத்துன்னு போனானா. பெருமாளோட கோயில்கள் அந்த ஆபரணங்கள் நகைகளை எல்லாம் கட்டி கட்டி குதிரையில அந்த எடுத்துன்னு போவாங்க இல்லையா, ரெண்டு ரெண்டு இதுவா, அது மாதிரி குதிரை படையில இருந்த குதிரை வீரர்களை இறங்கி நடக்க வச்சுட்டு அந்த குதிரைக்கு மேல ரெண்டு பக்கமும் ரெண்டு கோணியை கட்டி ஒரு கயிறை கட்டி கூட அந்த மூட்டை எடுத்துன்னு போறதுக்கு எடுத்துன்னு போவாங்க. கழுத மேல ஏற்றி கொண்டு போவாங்க பாருங்க, வண்ணா மூட்டை எடுத்துன்னு போவா இல்லையா, அது மாதிரி ஏற்றி குதிரை படையில எவ்வளவு இருக்கும், ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கும். அத்தனை குதிரை மேலேயும் அதை ஏற்றி எடுத்துன்னு போவாங்கன்னா அந்த மாதிரி அது ஒரு வரலாறு உண்டு. அந்த மாதிரி அவன் வந்து முஸ்லீம் வந்து படை எடுத்து வரான். 1310 அந்த மாதிரி ஒரு தான் படையெடுத்து வந்து எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துன்னு போயிட்டான் ஸ்ரீரங்கத்துல இருந்து. அப்ப நாதமுனிகளின் தமக்கை பிள்ளை இருவர், தமக்கை வழி பிள்ளைகள் 2 பேர். அவங்க நாதமுனிகளோட அக்கா பிள்ளை. அவங்க 2 பேர் தான் அரையர்கள். அவங்க தான் அந்த சங்கீதத்தோட 4000 பிரபந்தத்தை நாட்டியத்தோட சங்கீதத்தோட பாடி பெருமாளுக்கு வந்து வழிபட்ட ஒரு வரைமுறையை கொண்டு இன்னைக்கும் அங்க அரையர் சேவைன்னு ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது அவங்க கொண்டு வந்தது தான். இந்த அரையர் சேவையை கொண்டு வரதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை அந்த மாளிகாப்பூர் வந்து அழகிய மணவாளன் அடிச்சு எடுத்துன்னு போயிடான். அப்ப இவர் மாளிகாப்புரை தொடர்ந்து இந்த இவங்க மட்டும் இந்த 8 பேர் அரையர்கள், அந்த அரையர்கள் வழியில அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அழகிய மணவாளர், ஒரிஜினல் அழகிய மணவாளர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் பிள்ளைலவாச்சாரியார் இருக்கார் அடுத்தது. அவரை போய் கெஞ்சி அந்த ராஜா கிட்ட கூத்தாடி, நாங்கள் ஊர் ஜனங்கள்லாம் ஒத்துமையா இருக்கோம், எங்களுக்கு அந்த விக்கிரகம் வேணும், இதெல்லாம் நீங்க எதாவது பண்ணிக்கோ, விக்கிரகத்தை கொடுங்கன்னு கேட்கறான். அப்புறம் அவன் மாளிகாப்பூர் கொடுத்துறான் அந்த விக்கிரகத்தை. ஏன்னா ஊர்ல இருந்து ஏகப்பட்ட கொள்ளையை அடிச்சிடும். அப்படி பார்க்கும்போது மூட்டையா ஏற்றிட்டு போகும்போது இது ஒரு விக்கிரகன்றது ஒரு சின்ன விஷயம் தானே, கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்ட்டு கொடுத்து அமைச்சிடுறான். அதை கொண்டு வச்சு அங்க கோவில்ல வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரேன். இது நடந்த அப்புறம் 1323 மறுபடியும் முகமது பின் துக்ளக், அதாவது சாரியா படையெடுத்து எல்லாத்தையும் கொள்ளையெடுத்து, நம்ம இந்து கோயில்கள்ல சாரியா படையெடுத்து வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க, எடுத்துன்னு போனாங்க. அதனால இதை இந்த மாதிரி கொண்டு போனதுல இந்த அடுத்தது வந்து முகமது பின் துக்ளக், அவனோட டவுனுக்கு அவன் வந்தான் 1323 வருஷம். அவன் கொள்ளையடிக்கிறது வந்தான் ஸ்ரீரங்கத்துல அள்ள குறையாத செல்வம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்கேயாவது நோண்டினீங்கன்னா உள்ள இருந்து என்னன்னு கோயிலுக்குள்ள சுரங்கமே இருக்குன்றாங்க. அந்த மாதிரி பெரிய பாதாள அறைகள்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன செல்வம், எவ்வளவு செல்வம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள இருக்குன்றதை யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பூமிக்கடியில் நிறைய இந்த மாளிகாப்பூர் இந்த முகமது துக்ளக் இந்த மாதிரி முஸ்லீம் மக்கள் படையெடுப்பாங்க, பயந்துட்டு எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டாங்க. அந்த கோவில்ல இவன் பண்றார். பண்ணின உடனே இவங்க படையெடுத்து வரான்னு தெரிஞ்ச உடனே அப்ப என்ன பண்ணார், பிள்ளைலவாச்சாரியார்னு இருக்கார், அவர் தான் கோயில நிர்வாகம் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன பண்றார், பெருமாளையும் தாயாரையும் மூலவரை செவுறு வச்சு மறைச்சிட்டு உற்சவரை மட்டும் கையில எடுத்துட்டு அவன் வந்து மூலவரை வந்து அவ்வளவு அவங்க கவனிக்கல. அவனுக்கு தேவை கொள்ளையடிக்கிறதுக்கு சொல்வோம், கண்ணில் பட்டுதுன்னா மூலவரை பின்னம் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் பண்ணாங்க அவங்க. அந்த மூலவர் இந்த உற்சவரை வந்து அழகிய மணவாளனை கையில எடுத்துட்டு இவர் தப்பிச்சு போயிடுறாரு. அங்க தப்பிச்சு அங்கிருந்து போய் அவர் எங்க இது போறாரு, அதாவது அவருக்கு அப்ப வயசு என்னன்னா 118. பிள்ளைலவாச்சாரியோட வயசு இந்த அழகிய மணவாளனை எடுத்துட்டு அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு தப்பிச்சு போகும்போது அவருக்கு வயசு 118. அப்ப பார்த்துங்க எவ்வளவு வயசானவரா இருப்பார், எவ்வளவு மனோதைரியம், அதனால காப்பாற்ற முடியுன்ற எண்ணம், அவருடைய உடம்பு சக்தி எப்படி இருக்கும், எல்லாம் பெருமாளோட செயல் தான். அவர் எடுத்துன்னு போயிடுறார். எடுத்துட்டு நேரா எப்படி திருமாலிருஞ்சோலை மதுரைக்கு போறார், அப்புறம் கோழிக்கோடு போறார், கேரளாவுக்கு போறார், கோழிக்கோடு போறார், அப்புறம் முந்திரிமலைன்றது இப்ப முதுமலைன்னு அதான் முந்திரிமலைக்கு போறார், திருக்கணாம்பின்னு ஒரு இடம் அங்க போறார், திருநாராயணபுரத்துக்கு போறார், திருப்பதிக்கு போறார், செஞ்சிக்கு போறார்,
செஞ்சிக்கு பக்கத்துல அழகிய மனோவளம்னு ஒரு சின்ன கிராமம். அங்க போய் ஒளிகிறார். எல்லா இடமும் ஒரு இடத்துல இருந்தா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அவன் பின்னாடி அவன் ஆளை அனுப்பி கண்டுபிடிக்கிறான். எங்க போயிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அந்த சிலையை கொடுக்கறதுக்காக பாக்குறான் முகமது பின் துக்ளக். தேடி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இவர் எத்தனை ஊரா ஒரு இடத்துல இல்லாம மாறி 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 போயிட்டே இருக்காரு. இது மாதிரி எல்லாம் சுத்திட்டு கடைசியில மறுபடியும் மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போகும்போது ஜோதிஷ் குடின்றது இடம், அதுதான் இப்ப கொடிக்குளம் பேரு மதுரைக்கு பக்கத்துல. அங்க வேதநாராயண பெருமாள் கோவில். அந்த கோயிலுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத அங்க அந்த இந்த அழகிய மனவாள் அங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணல, அங்க வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இவர் யாருக்கும் தெரியாத இவர் சிஷ்யர்களும் ஊர்வலகத்துக்கு தெரியாத அப்படியே காலம் தள்ளிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்ப இந்த முகமது பின் துக்ளக்கோட அந்த ஒற்றர்கள் கண்டுபிடிச்சார் இவர் இருக்காரு. அவர் இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே அங்க வராங்க, அந்த கிராமத்தை முற்றுகையிடத்துக்கு வராங்க. இது இவருக்கு முன்னாடி தெரிஞ்சு போறது. ஒரு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு அந்த பழைய பெருமாள் அந்த பெருமாளை கையில எடுத்துட்டு அந்த பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலை உச்சிக்கு போய் ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்கி ஒழிச்சுக்கிறார். அவங்க ஊரெல்லாம் தேடி பார்க்கறான். மாலிக் கபூர் அங்க தேடுறான். அங்க இருந்த அந்த கோயில்ல இருந்த வேதநாராயண பெருமாள் கோயில்ல இருந்த வாசி எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளையடிச்சுட்டு எடுத்துட்டு போய் கையில காட்டுறதெல்லாம் எடுத்துட்டு இங்க கிடைக்கல, அழகிய மனவாள் இங்க கிடைக்கலன்னு உடனே போயிட்டான். அவன் போனப்ப இவர் என்ன பண்றாரு, மெதுவா அந்த உச்சியில இருந்து மலையில இருந்து கீழே இறங்குறாரு. இறங்கி வரும்போது ஊழ்த்துறாரு. கீழே வரும்போது பெருமாளுக்கு எதுவும் பின்னமாயிடக்கூடாது, மூலவருக்கு உற்சவருக்கு பிரம்மண அழகிய மனவாளுக்கு பின்னமாயிடக்கூடாது, மாரோட அணைச்சிட்டு கீழே விடுற வரும்போது முதுகுல அடிபட்டுருது. முதுகுல அடிபட்டு முதுகு தண்டு உடஞ்சி போடுது. முதுகு தண்டு உடஞ்சி போய் அவர் 125 வயசு 126 வயசு நினைக்கிறேன், இல்ல நிறைய, அவருக்கு 140 வயசு. அவர் தான் அதிகமா இருந்தவர், அதிகமா வாழ்ந்தவர் அவர் தான். அடிபட்டு விழுந்து போடுறார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அவரோட அந்த சிஷ்யர்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் இந்த எப்படியோ அழகிய மனவாள் பெருமாள் இந்த பெருமாளை எப்படியோ நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன், அழகிய மனவாள்ல இதை எப்படியாவது கொண்டு போய் மறுபடியும் அதுக்குள்ளே அவன் போயிடுறான், முகமது துக்ளக் போயிடுறான். அவரோட ஆட்சியெல்லாம் மாறி போறது, அங்க மாற்றம் உண்டாயிருது மேல. அதனால மறுபடியும் யாரும் வரல. இதை கொண்டு போய் எப்படியாவது ஸ்ரீரங்கத்துல சேர்த்து இந்த பெருமாளை அங்க ஸ்தாபிதம் பண்ணிடணும், ஸ்ரீரங்கம் கோவில் பெருமாள் இது, இந்த பெருமாளை கொண்டு போய் அங்க ஸ்தாபிதம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே சிஷ்யர்களை பண்ணிக்கிறார். அது கூட அவர் காலமாயிடுறாரு. அங்கே காலமான உடனே அவரை அங்க எல்லாம் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணி இந்த அழகிய மனவாளனோட பரிவட்டம், அவரோட வேஷ்டி, அவரோட பரிவட்டம் மாலை அதெல்லாம் அவருக்கு போட்டு பிள்ளை யோகாச்சாரியாரை அங்க அவருக்கு செய்ய வேண்டிய ஈவ கடத்தெல்லாம் செஞ்சுட்டு இவங்க மெதுவா அந்த அழகிய மனவாளன் எடுத்துட்டு இங்க வராங்க, ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க. ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அங்க ஸ்ரீரங்கத்துல இந்த அழகிய மனவாள பெருமாளுக்கு மேல வேற ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கும், ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கும், எல்லா பெருமாளோட விக்கிரகங்களும் இருக்கும், என்னென்னவோ பெருமாள் விக்கிரகங்களா இருக்கும். அதெல்லாம் யாருக்கு என்னன்றதுல தெரியாது. நல்ல அந்த அதுல வித்வத்துவம் இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அது போய் அதுல வேற ஏதோ ஒரு பெருமாளை எடுத்து வச்சு அங்க பண்ணிட்டு இருக்காங்க, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா கோவில்ல. அவன் போன உடனே அந்த செவத்தை பிள்ளையோகாச்சார மறைச்சிருந்த செவத்தை எல்லாம் உடச்சி எடுத்துட்டு ஸ்ரீரங்க பெருமாளுக்கு பக்கத்துல இப்ப உள்ள உற்சவருக்கு மூலவருக்கு முன்னாடி இந்த உற்சவரை வச்சு அவங்க ஒரு உற்சவரை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளையோகாச்சாரோட சிஷ்யர்கள் இந்த மூலவரை எடுத்துட்டு போன உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, இது எப்படி இதுவே இந்த மூலவரா அது மூலவரா, இது வரைக்கும் ஒரு பூஜையை பண்ணிட்டு இருக்கும்போது அதை நாங்கள் எடுத்துட்டு இன்னொரு மூலவரை வைக்கணும்னு போது ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரத்தானே வரும், உண்மையாவே இவர் தான் மூலவரா, இந்த சந்தேகம் வந்துடுது. இவன் சிஷ்யர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே கிராமத்துல அந்த ஊர் சபையை கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சு, இந்த பெருமாள் இப்போ ஒரு பெருமாள் இவர் தான் உண்மையா ஒரிஜினல் பெருமாள் இவர் தான் கொண்டு வந்திருக்கா, இந்த பெருமாள் நம்ம முன்னாடியே வச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், இதுல யாருன்னு தெரியல, யாருக்காவது அதை சொல்லி தெரிவிக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது ஊர் அது எப்போ யாருக்கும் தெரியல, அது கண்டுபிடிக்காங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு வயசான வண்ணானுக்கு பேர் ஈரங்கொல்லின்னு பேரு. அவர் பார்வை இல்லாதவர், அவர் கண் தெரியாது, அவர் இருக்கார், வயசானவர் அங்க இருக்கார். நான் அழகிய மனவாள பெருமாளுக்கு எப்பயுமே என்னுடைய அந்த பெருமாள் மேல எனக்கு பக்தி உண்டு, அந்த பெருமாள் என்னுடைய பெருமாள், அந்த பெருமாளுக்கு நான் தான் ஒவ்வொரு தரமும் அவருடைய வஸ்திரங்களை துவைச்சு கொடுக்குறோம். நான் அந்த வஸ்திரத்தை துவைக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட இருந்து அவிழ்த்து கொண்டு வந்த வஸ்திரத்தை காவிரி தண்ணியில நினைச்சு முதல்ல கொஞ்சம் அந்த ஜலத்தை கொஞ்சம் பூஞ்சி அதை தீர்த்த பிரசாதமா நான் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது எனக்கு அந்த அழகிய மனவாளனோட மனம் எனக்கு தெரியும், அந்த அழகிய மனவாளனோட உடல் மனம் எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி சாப்பிடுறது எனக்கு வழக்கம் உண்டு, அதனால நீங்க எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன்றார் அவர். உடனே எல்லாரும் சரி சொல்றது சரியாதான் இருக்கும், பரவாயில்ல
அப்படின்ட்டு கேட்குற சொல்கிறா. பொத்துண்டு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவருக்கு கொடுக்குறார். முதல்ல அந்த ஊர்லேயே இருக்க அந்த கோவில்லையே இருக்க அந்த அப்போ பண்ணியிருக்கிற அழகிய மணவாளனோட இதை உடுத்து அந்த அவர் உடுத்து கலைந்த பீதக வாடை, உடுத்து கலைந்த பீதக வாடை உடுத்து கலைந்ததுன்னு அது ஒரு பல்லாண்டில் வரும் அந்த பாட்டு. அந்த பீதக வாடையை எடுத்து இது பண்ண உள்ள அதை பண்ணி அந்த வண்ணார் வந்து பார்க்குறார். அந்த ஈரங்கொல்லி அவர் பேர். ஈரங்கொல்லின்றது வந்து ஈரத்தை இது பண்ணுவாங்க, அதாவது துணியை போச்சு காய போட்டு கொடுக்குறவர்னு அர்த்தம். நம்ம வண்ணான்னு இப்போ சொல்கிறோம். அதை வந்து ஈரங்கொல்லின்றது வந்து பழைய வார்த்தை. என்ன அருமையான வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்க. அவரை பார்த்துட்டு அப்புறம் அந்த மணவாள் இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, இந்த நிஜமான மணவாள பெருமாளோட அழகிய மணவாள பெருமாளோட துணியை வீர வாடையை வந்து நினச்சி சேர்த்து சாப்பிட்டோன்னா இவரே நம்பர் வாழ்ந்து கூத்தாடுறாரு. அவர் பெரிய பக்திமான். அந்த வண்ணான் வந்து சாதாரண பக்தி இல்லை, பயங்கரமான பக்தி. அவரோட பக்தி அந்த உருகிற பக்தி. அவன் வந்து இவரே நம்பருமான் இவரே நம்பருமான்னு இவரே நம்பருமான்னு கூத்தாடுறாரு. கூத்தாடிட்டு சொல்லிடுறாரு கடைசியில இவர் தான் நம்பருமான்றது. அந்த ஆனந்த கூத்தாடியே அவர் வந்து அவருக்கு மூச்சே நின்று போறதுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு முடிக்கிறா என்னன்னு. அப்புறம் அந்த கோயிலில் இதெல்லாம் கைங்கரியம் பண்றவாள் கனவுல வந்து பெருமாள் ஈரங்கொல்லி சொன்ன பெருமாள் தான் நான் தான் உங்க பெருமாள், நான் தான் உங்க எம்பெருமாள். ஈரங்கொல்லி சொன்னாரே நம்பெருமாள், அது உண்மைதான்ற அசரீதி அவளுக்கு மனசுல எனக்கு கனவுல வந்து சொல்றது. கனவுல எல்லாருக்கும் தெரிஞ்சு மறுபடியும் அவரை வச்சு அந்த பழைய மணவாளனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். இது மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அவ்வளவு ஒரு அதுல இருந்து தான் அந்த பெருமாளுக்கு அழகிய நம்பெருமாள், அழகிய நம்பெருமாள்ன்ற பேர் வந்தது. அழகிய மணவாளுக்கு நம்பெருமாள்ன்ற பேர் வந்தது. 48 வருஷம் பெருமாளை தன்னோடையே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே திருலோக சஞ்சாரம் பண்ணியிருக்கார் பிள்ளைலோகாச்சாரியர். ஒவ்வொரு ஊரா மாறி மாறி இவர் எங்க போறாருன்றதை நோண்டி கண்டுபிடிச்சி எங்க இருக்கான்றதை எல்லாம் உழவு வச்சு கண்டுபிடிச்சி அவரை துரத்தினே அவர் வர வர இவர் வேற இடம் மாறி ஒளிஞ்சு ஏமாற்றி தப்பிச்சு அந்த முஸ்லீம்கள்ட்ட இருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அழகிய மணவாள பெருமாளை. அழகிய மணவாள பெருமாளை நம்மளுக்கு காப்பாற்றி மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் கொண்டு பிரதிஷ்டப்பட்டதுக்கு பண்ணவர் பிள்ளைலோகாச்சாரியர். ஆனா அவர் தான் ஒரிஜினல் பெருமாள்ன்றதை நிரூபிச்சுதான் இந்த ஈரங்கொல்லி வண்ணான். அவனை நம்ம சேவிக்கணும். அவன் சொல்லலைன்னா யாருன்றது புரிஞ்சிருக்காது. இது இந்த பெருமாளத்துக்கு எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு ஓரமா வச்சிருப்பான். அந்த வண்ணார் அவர் வந்து அந்த வண்ணார் வந்து கரெக்டா பார்த்துட்டு சொல்லிட்டேன். அதனால்தான் நம்மால வந்து இந்த பெருமாளையே அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற அழகிய மணவாள பெருமாள் வந்து அந்த ஈரங்கொல்லி காமிச்ச பெருமாள் தான். அந்த பெருமாள் தான் இன்னைக்கும் கைங்கரியம் ஆயிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் ஸ்ரீரங்கத்துக்கு சில சிறப்புகள்லாம் உண்டு. ஸ்ரீரங்கம் வந்து முதல் திருப்பதி அதுதான். ஸ்ரீரங்கத்தில் விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப சேவைன்னு ஒன்று நடக்கும். இந்த விஸ்வரூப சேவைக்கு நீங்கள் சேவிச்சிங்கன்னா சேவிக்கும் போது பார்த்தீங்கன்னா யானை வரும், பசுமாடு வரும், குதிரை வரும். இதெல்லாம் வந்து பெருமாள் வந்து வெளியில் வந்து பெருமாளுக்கு வந்து அங்கே வந்து வாசலில் வந்து எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு ரங்கா ரங்காந்து வாசலில் அந்த இதுக்கு சத்தம் இருக்கும். சத்தம் கேட்ட அப்புறம் எல்லாரும் வந்து பூஜை பண்ண அப்புறம் அவள் போவா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரிவார இந்த பூஜை நடக்கும்போது விஸ்வரூப சேவைன்னு பேர். அந்த சேவை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 108 திவ்யதேச பெருமாளும் அங்கே வந்திருப்பாங்களாம். 33 கோடி தேவர்களும் மேலே வந்திருப்பாங்களாம். இருக்கிற மற்ற இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூட நம்ம எல்லாரும் வந்து அங்கே பின்ன மேலே நின்றுருப்பாங்களாம். எல்லாரும் வந்து அந்த அந்த காட்சி சேவிக்கிறதுக்காக வருவாங்களாம். அதுக்கு தான் அந்த சேவையை வந்து கரெக்டாக 6 மணின்ற ஒரு டைம் வச்சுருக்காங்க. பெரும்பாலான பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி திறக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த கோவிலில் இருக்க பெருமாளும் அந்த காத்தால 6 மணிக்கு அங்கே வந்துடுறாங்களாம் சேவை பார்க்குறது சேவிக்கிறதுக்கு சார். அங்கே சேவை ஆன அப்புறம் தான் இந்த ஊரில் கோவிலில் திறப்பாங்களாம். அப்புறம் தான் பெருமாளே இந்த கோவிலுக்கு உள்ளே வருவாராம். காத்தால கிளம்பி அந்த ஸ்ரீரங்க பெருமாளை கூட போய் இருந்து அவரை சேவிக்கிறதுக்கு மற்ற திவ்யதேச பெருமாள் எல்லாரும் போயிடுவாரதா ஒரு சம்பிரதாயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளி முதல்ல அங்கே வந்து இவங்க அந்த ரங்கா ரங்கா இங்கே இருக்கியா கீழே, ரங்கா ரங்கா இங்கே இருக்கியா, ரங்கவுமான கீழே இருக்கேன், ரங்கநாயகி தாயார் கீழே இருக்காளே, பக்கத்திலே விரஜா நதி காவிரி நதி ஓடுறதுன்னு கிளி சொன்னது. அதனால்தான் அந்த கிளி சோழன்னு பேர் அவனுக்கு பேர் அழகங்கன்னு அவன் பேர். அந்த சோழராஜா பேர் அவன் சொன்னது தான். அவனால் கண்டுபிடிச்சதால்தான் அவன் கட்டின மண்டபத்துக்கு கிளி கோபுரம்னு பேர் வச்சான். இன்னைக்கும் தெற்கு வாசலை தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ரங்கா கோபுரம்னு ஒன்று இருக்குது. ரங்கா ரங்கான்னு எழுதியிருக்கோம் 2 தரம். கிளி சொன்ன வார்த்தை அது. ரங்கா ரங்கா கீழே இருக்கியே, இந்த பூமிக்கு அடியில் மறைஞ்சிருக்கியேன்னு ரங்கான்ற வார்த்தையை கிளி சொன்ன வார்த்தை அது. ஆக இப்படி ஸ்ரீரங்க மகாத்மியும் போகிறது. நாதமுனிகள் வந்தால் நாதமுனிகளுக்கு அப்புறம் ராமானுஜர் வந்தார். ராமானுஜருக்கு அப்புறம் தான் பராசரப்பட்டர் வந்தார். நான் போனதான் சொல்லும்போது பராசரப்பட்டர் பார்த்தான்னு சொல்லிட்டேன். பராசரப்பட்டர் நாதமுனிகள் பார்த்தேன். நாதமுனிகளுக்கு அப்புறம் ராமானுஜர் வந்தார். அதுக்கப்புறம் பராசரப்பட்டர். அப்புறம்
அப்படியே வந்தது நிறைய பெரிய நம்பி, அப்படியே நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் அப்புறம் ஆக இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் இது இந்த இந்த இது இருக்கு. ஸ்ரீரங்கம் பெருமாள் எப்படி மறுபடியும் அங்கே வந்தார், அவரை வந்து எப்படியெல்லாம் அவரை படுத்திருக்காங்க, அதுக்காக வந்து எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து, அதெல்லாம் இதில் இருக்கு. இதனால இது இந்த இதை வந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இதோட நம்ம நிறுத்துப்போம், இது பார்த்துப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்ரீரங்கத்தை பற்றி இருக்கு, அதையெல்லாம் நான் சொல்றேன் அடுத்தடுத்த பதிவுகளில். வருங்காலங்களில் ஸ்ரீரங்கத்தை பற்றி விட்டு விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இன்னும் வெள்ளை கோபுரம் இருக்கு, அதுவும் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இதுக்கு நடுவில் மற்ற பதிவுகளையும் கொஞ்சம் போடுறேன். எல்லாரும் இது வரைக்கும் இதை கேட்டதில் ரொம்ப சந்தோஷம். நாளை சந்திப்போம்.